மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த காரக கிரகம் அந்த ஆதிபத்தியத்தில் நின்றால் அது காரக பவனாஸ்தி. ரிஷப லக்னம் சந்திர புத்தி, ரிஷப லக்னம் சந்திர புத்தி. ஐயா இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. 3ஆம் இடம் என்பது நண்பர்கள், பெண்கள், அடுத்தது டாக்குமெண்ட், பத்திரம் சம்பந்தமானது. இதனால் பிரச்சனைகள் ஏமாற்றம் நடந்திருக்கும். சந்திரனுக்கு மட்டும்தான் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விதி விலக்கு உண்டு. சூரியன் 9ல் நிற்கக்கூடாது, தோஷம்தான். அடுத்து செவ்வாய் 3ல் நிற்கக்கூடாது, சகோதர ஸ்தானத்தில் நிற்கக்கூடாது, தோஷம்தான். ஓகேங்களா. அடுத்ததாக ஜோதிட கதம்பம் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மிக எளிமையாக போதிக்க வருகிறார் தியாக துருவத்தைச் சேர்ந்த வெள்ளையன் ஐயா அவர்கள். அற்புதமான ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவர்கள். ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றோம். வெள்ளையன் ஐயா தியாக துருவம், வெள்ளையன் ஐயா தியாக துருவம். பேசலாமா? மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற சபையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் காரக பவனாஸ்தின்னு ஒரு விதி இருக்குது. காரக பவனாஸ்தி எடுப்புலேயே 7ஆம் இடத்துல சுக்கிரங்குது. காரக பவனாஸ்தி இது தாரதோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், இப்படிலாம் நம்ம பலன் எடுக்கக்கூடாது. ஏன்னா விதியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதற்கு இன்னும் விதி விலக்கு சொல்லவில்லை. ஏதாவது ஜோதிட நூல் இருக்குங்களா? விதியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த காரக கிரகம் அந்த ஆதிபத்தியத்தில் நின்றால் அது காரக பவனாஸ்தி. இது ஏற்கனவே போன வீடியோவில் கூட சூரியனுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், சூரியனுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். சரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் ஜாதகம் பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல. ரிஷப லக்னத்துக்கு சந்திர புத்தி என்ன பலனை செய்யும்? ரிஷப லக்னத்துக்கு சந்திர புத்தி என்ன பலனை செய்யும்? எந்த திசை வேணாலும் இருக்கட்டும், நான் திசைக்கு பலனை சொல்ல மாட்டேன். நான் புத்திக்கு மட்டும்தான் பலனை சொல்லுவேன். புத்தி அந்தரம் இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் பலனை சொல்லுவேன். தசை எந்த திசை எப்படி வேணாலும் நடக்கட்டும். தேவையே இல்லை ஐயா. ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் எங்கே வேணும்னாலும் இருக்கட்டும். அவர் எந்த சாரமாகட்டும் சரி, நீசமாகட்டும் உச்சமாகட்டும், சரிங்க. இப்போ போன மாதம் மீட்டிங்கு நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்தது. வெளியில் உணவு இடைவேளை, வெளியில் வந்து உட்காந்துருந்தோம். நம்ம சதீஷ் ஐயா தான் ஒரு ஜாதகம் காமிச்சார். ரிஷப லக்னம் சந்திர புத்தி, ரிஷப லக்னம் சந்திர புத்தி. ஐயா இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. 3ஆம் இடம் என்பது நண்பர்கள், பெண்கள், அடுத்தது டாக்குமெண்ட், பத்திரம் சம்பந்தமானது. இதனால் பிரச்சனைகள் ஏமாற்றம் நடந்திருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே ஐயா சொல்லுவார் என்ன பலன் நடந்துச்சுன்னு சொல்லுவார். 2 வார்த்தை சொல்லிடுங்க. இல்லை 2 வார்த்தை சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதை அவர் தெரிஞ்சுக்கணும்ல. நடந்திருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கேட்டார் எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு. நம்ம அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கவே வேண்டாம். 3-7-11 ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3-7-11 காமத்திரிகோணம், ஆசைப்பட்டு அசிங்கப்படுறது, இது எல்லாமே நடக்கும். அதேமாதிரி தான் 3-7-11 தான் டாக்குமெண்ட்டு. 3ஆம் இடம் மட்டும் டாக்குமெண்ட் இல்லை. 7ஆம் இடம் கூட்டு தொழில், 11ஆம் இடம் நண்பர்கள், கூட்டாக சேர்ந்து ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறது பூராமே 3-7-11 தான். இந்த வீட்டு அதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும்யா, நல்ல இடத்துல கூட இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், உச்சமாக இருக்கட்டும், லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கட்டும், பாக்கியாதிபதி கூட சேர்ந்து இருக்கட்டும். ஆனால் இவர் நன்மை செய்வாரானா செய்ய மாட்டார்.
கெடுபலனை தான் அதிகமாக இந்த 6, 8, 12 அதிபதிகள் கொடுக்கக்கூடிய கெடுபலனை விட இந்த 3, 7, 11 அதிபதிகள் மன உளைச்சலையும் மன வேதனையும் அதிகமாக கொடுத்துருவாங்க. இருக்கவே வேண்டாம் அப்படின்ற எண்ணத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. அடுத்து விருச்சிக லக்னம் சனி புத்தி 3, 4 கூடியவர் இல்லையா? சனி புத்திக்கு ஒரு பலன் என்ன பலன் சொல்லாங்க? விருச்சிக லக்னம் 3, 4 கூடியவர் சொல்லுங்க, டப்பு டப்புன்னு சொல்லுங்க. வெட்டி மாரி அடிக்கணும் பலன். சரி, ஏன்னா 2 ஆதிபத்தியம் வாங்குறாரு யாரு? சனி பகவான். விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம். அப்போ நன்மை செய்வாரா கெடுபலனை செய்வாரா? நீங்கள் எப்போ ஜாதகம் பார்த்தாலும் வயசை குறிக்கோள் வச்சுக்கணும். நீங்கள் வயசு இல்லாமல் பலன் சொல்லக்கூடாது, வயசு தெரியாமல் பலன் சொல்லக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு தான் இருக்குது அந்த பையனுக்கு. 20 to 22 வரைக்கும் சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. சனி 9 தான் இருக்குது கடகத்தில். நம்ம ஐயா அனுப்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் எடுத்தோடனே 4ஆம் இடத்தோட பலனுக்கு போனேன். வண்டி வாகனம், மண்மனை, தாயார், இந்த வழியில் ஏதோ ஒன்று பாதிப்பு நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது இல்லைன்னா 3ஆம் இடம் செயல்படும். 3ஆம் இடம் என்னங்க ஐயா? காதலும் 3ஆம் இடம் தான், காமமும் 3ஆம் இடம் தான், கெட்ட பழக்க வழக்கமும் 3ஆம் இடம் தான். இதனால் ஒரு வம்பு வழக்கு சந்திச்சிருப்பான் அப்படின்னு பொண்ணு விஷயத்தில் மாட்டி சிக்கலில் மாட்டிட்டான் பாப்பேன். இப்போ சிறையில் இருக்கிறான். எப்பவுமே 3ஆம் இடம் செயல்பட்டால் ஏமாந்து போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. 3ஆம் இடம் சாதாரண இடம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு 3ஆம் இடம் செயல்படுதுன்னா ஒன்று இருக்கிற இடத்த மாற்றிட்டு இடைய போயிடுவான், ஒன்று தொழிலையோ அல்லது இருப்பிடத்தையோ மாற்றிக்குவான். அப்படி மாற்றாமல் இருக்கும் பட்சத்தில் கூட்டாளிகிட்ட பெண்கள்கிட்ட ஏமாந்து போயிடுவான். சரிங்க. இப்போ காரக பாவனாஸ்தியில் ஒவ்வொரு காரக கிரகமும் அந்த ஆதிபத்திய வீட்டில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி. இது ஒரு விதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஜோதிட நூலில். எந்த ஜோதிட நூல்லையுமே இதற்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்குமே சொல்லிடலாமா? சுக்கிரன் 7 இருந்தால் கடத்திர தோஷம் சொல்ல முடியுமா? சொன்னால் அது நடக்குமா? கும்ப லக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கும் சுக்கிரன் யாருங்க? யோகாதிபதி. 7 நிற்கும் போது என்ன பண்ணும்? யோகத்தையே செய்யும். சரி, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்தெந்த கிரகத்துக்கு விதிவிலக்கு இருக்குது? இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்ற அடிப்படை விதிகளை அதில் விதிவிலக்கு எந்தெந்த கிரகத்துக்கு இருக்குது அப்படின்றத தெளிவாக நாம் பார்த்துடலாம். இப்போது மேஷ லக்கணத்தை எடுத்துக்குவோம். சந்திரன், சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 4 பேர்த்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. குரு 5ல் நிற்கலாம். மேஷ லக்கணத்துக்கு குரு 5ல் நிற்கலாம். சுக்கிரன் 7ல் ஆட்சி பெறலாம். சந்திரன் 4ல் ஆட்சி பெறலாம். இந்த சூரியன் 9ல் இருக்கலாம். அதில் எடுத்தோடனே ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவது உண்டு, சூரியன் 9ல் இருக்குது, பையனையும் அப்பனையும் பிரித்து வைங்க, பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். 4ஆம் இடத்துல சந்திரன், அந்த வீட்டு அதிபதி அவர் தான். யார்? மேஷ லக்கணத்துக்கு சந்திரன் தான் 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் ஆட்சி பெறும்போது அங்கே யோகத்தை தான் செய்வார். இதெல்லாம் விதிவிலக்கு. எந்தெந்த கிரகத்துக்கு நம்ம விதிவிலக்கு சொல்லியிருக்கோம்? எல்லா லக்கணத்திற்கும் சனி 8ல் நிற்கலாம், அவருக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. 12 லக்கணத்திற்கும் சனி 8ல் நிற்கலாம். ஆயுளுக்காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் நிற்கலாம். இப்போ இந்த மேஷ லக்கணத்துக்கு நாம் குறிப்பாக சொல்லக்கூடிய விதிவிலக்கு பெறக்கூடிய கிரகங்கள் சூரியன், சந்திரன், அடுத்தது சுக்கிரன், குரு. இந்த 4 கிரகத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. அந்தந்த காரக பாவகத்தில் நிற்கலாம். இது யோகமே, தோஷம் இல்லை. அடுத்து இப்போ மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய் 3ல் நிற்க முடியாது. எங்கள் சகோதரக்காரகன் சகோதர ஸ்தானத்தில் நின்றால் சகோதர தோஷம். இது மேஷ லக்கணத்துக்கு பொருந்தும்.
அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சூரியனுக்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டு. சூரியன் மட்டும் 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானத்தில் இருக்கலாம். மற்ற கிரகங்களுக்கு விதிவிலக்கு இல்லை. மற்ற கிரகம் எந்த கிரகம் அந்த காரக பாவத்தில் நிற்கிதோ தோஷம் உண்டு. ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 3ல் நின்னா சகோதர தோஷம் உண்டு. சந்திரன் 4ல் நின்னா மாதுர் தோஷம் உண்டு. சுக்கிரன் 7ல் நின்னா கலத்திர தோஷம் உண்டு. குரு 5ல் நின்னா புத்திர தோஷம் உண்டு. இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டுமே விதிவிலக்கு. யார்? சூரியன். சூரியன் மட்டும் 9ல் நிற்கலாம். அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கலாம். இது தோஷத்தை ஏற்படுத்தாது, மாறாக யோகத்தை செய்யும். ஏன்னா சந்திரனுக்கு மட்டும்தான் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கு உண்டு. சூரியன் 9ல் நிற்கக்கூடாது, தோஷம்தான். அடுத்து செவ்வாய் 3ல் நிற்கக்கூடாது, சகோதர ஸ்தானத்தில் நிற்கக்கூடாது, தோஷம்தான். சுக்கிரன் 7ல் நிற்கக்கூடாது, இது காரகோ பவனாஸ்தி அடிப்படையில் தோஷத்தை உண்டாக்கும். அதே போல் குரு 5ல் நிற்கக்கூடாது. ஏன்னா பாதகாதிபதின்றதால குரு 5ல் நின்னால் புத்திர தோஷத்தை உண்டாக்கும். அப்போது மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் நின்னால் யோகத்தை செய்யும். இது காரகோ பவனாஸ்தி அடிப்படையில் வராது. இதிலிருந்து விதிவிலக்கு சந்திரனுக்கு மட்டும். அடுத்து கடக லக்னம். இந்த கடக லக்னத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் சந்திரன் 2 பேர்த்துக்குமே விதிவிலக்கு உண்டு. சூரியன் சந்திரன் குரு 5ல் நிற்கலாம். இவங்க 3 பேர்த்துக்குமே விதிவிலக்கு உண்டு. இவர்களால் அந்த காரக பாவத்தில் நிற்கும் போது அந்த பாவகம் சம்பந்தமான யோக பலனையை செய்வார்கள், பாதிப்பை ஏற்படுத்தாது. மற்றபடி தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நின்றால் அது காரகோ பவனாஸ்தி உண்டு. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் 3ல் நிற்கலாம், செவ்வாய்க்கும் விதிவிலக்கு உண்டு. கடக லக்னத்துக்கு செவ்வாய் 3ல் நிற்கலாம், சகோதர ஸ்தானத்தில் சகோதர காரகன் நிற்கலாம், செவ்வாய்க்கும் விதிவிலக்கு உண்டு. அப்போது சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த 4 கிரகத்துக்குமே கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கு உண்டு. அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 9ல் இருக்கலாம். அடுத்து செவ்வாய் 3ல் இருக்கலாம். இந்த 2 பேர்த்துக்குமே விதிவிலக்கு உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் குரு அஷ்டமாதிபதியாக வர்ற காரணத்தால் 5ல் இருக்கக்கூடாது. புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவருடைய வீடு தாங்க, ஆட்சி பெறலாமான்னு கேட்டால் அஷ்டமாதிபத்தியம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா அந்த அஷ்டமாதிபத்தியோடைய வேலையும் அங்கே செய்யும். அப்போ புத்திர தோஷத்தை உண்டாக்கும். சிம்ம லக்னத்துக்கு சூரியன் அடுத்து செவ்வாய் இந்த 2 கிரகத்துக்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டு. காரகோ பாவனாஸ்தியிலேருந்து விதிவிலக்கு உண்டு. நீங்கள் மற்ற கிரகத்துக்கு எப்பவும் போல் நீங்கள் சொல்லலாம் காரகோ பவனாஸ்தி. சுக்கிரன் 7க்கு போகக்கூடாது. சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் 7க்கு போகக்கூடாது, அது காரகோ பவனாஸ்தி தான். அதே போல் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடாது, இதுவும் காரகோ பவனாஸ்தி தான். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதில் லக்னாதிபதி புதன். லக்னாதிபதி புதன். இந்த புதனுக்கு பகை கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பகை கிரகம் குரு தான். குரு மெயின் பகை கிரகமே குரு தான். இந்த குரு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் நிற்கும் போது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். பாதகாதிபதி அப்படின்றதால புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அதே போல் சந்திரனுக்கு விதிவிலக்கு உண்டு. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு விதிவிலக்கு உண்டு. அடுத்து 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்றதால சுக்கிரன் நிற்கக்கூடாது, இது காரகோ பாவனாஸ்தி அப்படின்ற பலனை செய்யும், தோஷத்தை உண்டாக்கிடும். மற்ற கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாய் 3ல் இருக்கக்கூடாது, தோஷத்தை உண்டாக்கும். அடுத்து 5ல் குரு இருக்கக்கூடாது, தோஷத்தை உண்டாக்கும். 7ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது, தோஷத்தை உண்டாக்கும். 9ல் சூரியன் இருக்கக்கூடாது, தோஷத்தை உண்டாக்கும். இதெல்லாம் காரக பவனாஸ்தி உண்டு. விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மட்டுமே விதிவிலக்கு உண்டு. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கக்கூடிய இடத்த வச்சு இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு அதனுடைய காரகத்துவத்தை வச்சு காரகோ பவனாஸ்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இல்லை நிறைய விஷயங்கள் விதிவிலக்கு உண்டு, நுணுக்கங்கள் உண்டு. எல்லாம் பார்த்து கொஞ்சம் தெளிவாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள், பலன் துல்லியமாக வரும். சரிங்கய்யா, வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா அவர்களுக்கு நம்ம மீனம் தனக்கோடி ஐயா அவர்கள் ஒரு மரியாதை செய்வார்கள். வாங்க.